தவேக தலைவர் விஜய் ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுத்து பொதுக்கூட்டம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? இல்லை நம்ம ரோட் ஷோக்கு பதிலாக நம்ம வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நிறைய மக்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால, ப்ளஸ் நம்மளோட ரோடுகளில் வந்து ரொம்ப குறுகியதாக இருக்கிறதுனால நம்ம வந்து பப்ளிக் மீட்டிங் சொல்லியிருந்தோம். அது பிரகாரம் நாளைக்கு வந்து பப்ளிக் மீட்டிங் எக்ஸ்போ கிரவுண்டில் பண்ணுறாங்க. நாளைக்கு நடக்கிற பொதுக்கூட்டத்துக்கு எத்தனை மணி நேரத்துக்கு வரணும், என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு? நாளைக்கு இருக்க மீட்டிங்க்கு வந்து டிவிக்கு உங்களோட பப்ளிக் மீட்டிங்க்கு வந்து வெறும் 5000 பேருக்கு மட்டும்தான் வந்து அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அவங்க டிவிகே பார்ட்டி சார்பாக வந்து பாசஸ் QR கோடோடு கொடுக்குறாங்க. அந்த பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான். அந்த பாசஸ் வந்து வெறும் பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனால் விழுப்புரம், கடலூர், அதே மாதிரி செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லேருந்து யாரும் வர வேணாம்னு நான் வந்து பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதனால் உங்களுக்கும் இன்கன்வீனியன்ஸ் ஆகும், இங்கே இருக்க ஜென்ரல் பப்ளிக்கும் இன்கன்வீனியன்ஸ் ஆகும். பாஸ் இல்லாமல் யாரையும் நம்ம உள்ளே அனுமதிக்க மாட்டோம். அது இல்லாமல் பார்க்கிங் வந்து 3 இடத்துல இருக்குது. பாண்டி மெரினா பார்க்கிங், ஸ்டேடியம் பேக் சைடு அண்ட் ஓல்ட் போர்ட், இந்த 3 இடத்துலையும் பார்க்கிங் வசதிகள் இருக்குது. இந்த 3 இடத்துலையும் வந்து பார்க்கிங் செய்துவிட்டு QR கோடு இருக்கவங்க மட்டும் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். விதிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் அறிவுறுத்தல் வெளியிட்டிருக்கீங்க. இந்த விதிமுறைகளை மீறினா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்லை, நம்ம அதை மீறாத மாதிரி நம்ம வந்து என்ஷூர் பண்ணுவோம். அதே மாதிரி 17 இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டர்ஸில் எங்கெங்கெல்லாம் பார்டர்லேருந்து ஆட்கள் வருவாங்களோ அங்கே எல்லாருமே நம்ம வந்து போலீஸ் ஸ்டாஃபை போட்டிருக்கோம். அங்கேயே வந்து வெளிமாநிலத்தவர்கள் பாஸ் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்களை திரும்பி அனுப்பப்படுவார்கள். அந்த பொதுக்கூட்டம் நடைபெற உப்புரம் சாலையில் வந்து பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்குது, அது மாதிரி போக்குவரத்து மிகுந்தும் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன வழிமுறைகளை வச்சுருக்கீங்க? அந்த இடத்துல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி நம்ம டிராஃபிக் அண்ட் லோக்கல் போலீஸ் 2 பேருமே டெப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த ஸ்கூல் டைமிங்கில் பாதிக்க வராத மாதிரி தான் நம்ம வந்து டைமிங் வச்சிருக்கோம். இந்த பொதுக்கூட்டத்தில் எத்தனை போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க? இதில் சுமார் டிராஃபிக் போலீஸையும் சேர்த்து மொத்தம் ஒரு 1000 போலீஸார் வந்து நாங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டோம். தவேக தொண்டர்களுக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம மெயினாக சொல்கிறது வந்து அந்த பாஸ் இருக்க 5000 பேர் மட்டும் வாங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர்லி ஃபேஷனில் வந்துட்டு போலீஸ் சொல்கிற கட்டுப்பாடுகளை வந்து மதித்து அதுக்கேற்ற மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு சேஃபான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம நடத்தணும். நன்றி.